யோகத்துக்கெல்லாம் காரணமாக என்ன வருதுன்னா துக்கம். அதை யோகத்துக்கெல்லாம் அடைய முடியாத ஒரு சிரமம் ஏன் வர்றது அப்படின்னா, துக்கம் இருக்கிறதுனால நம்மளால் அந்த போய் ஞானத்தை அடைய முடிகிறதில்ல. அந்த துக்கத்தை நாம் போக்கிக்கணும். அவர் சொல்கிறார், துக்கத்துக்கு பரிகாரம் வேணுமே. அவர் சொல்கிறார், ஒருவனுக்கு வியாதி வந்தால் அதற்கு பலர் பல்வேறு காரணங்களை கூறுகின்றனர். அந்த வியாதிக்கு நிறைய பேர் நிறையா சொல்கிறார். ஒருத்தர் சொல்கிறார், தாத்து வித்தியாசத்தால் நோய் வந்தது என்பார் ஆயுர்வேத வைத்தியர். தாத்துனால் வந்ததுன்னு சொல்கிறார். இங்கிலீஷ் டாக்டர் வேறு காரணம் சொல்வார். இதற்கு மாறாக 800 சைக்கலாஜிக்கல் காரணத்தை இந்நாட்களில் பிரபலமாகி வரும் மனோதத்துவ நிபுணர்கள் சொல்கிறார்கள். சைக்கியாட்ரிஸ்ட் வேறு மாதிரி சொல்லுவாள், இந்த வியாதிக்கு இதுதான் காரணம்னு. மந்திர சாஸ்திரக்காரர் குறிப்பிட்ட தெய்வ கோலாற்றால் இந்த வியாதி உண்டாயிற்று என்பர்கள். ஜோதிஷர்கள் இன்ன கிரகம் இன்ன இடத்தில் இருப்பது தான் இந்த நோய்க்கு காரணம் என்பார்கள். தர்மசாஸ்திர அறிந்தவர்களோ பூர்வ கர்ம பலனாகத்தான் வியாதி ஏற்பட்டு இருக்கிறது என்பார்கள். இப்படி இந்த ஒரு வியாதி, அதுக்கு காரணம் ஒவ்வொரு விதமான காரணம். வியாதிக்கு மட்டுமின்றி நம் வாழ்வின் எல்லா விதமான சுகதுக்கங்களுக்கும் இவ்வாறு பலவித காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒரே விஷயத்துக்கு இப்படி பல காரணங்கள் சொன்னால் நமக்கு குழப்பமாக இருக்கிறது. நம் சுகதுக்கங்களுக்கு கிரகங்களின் போக்குதான் காரணமாக இருக்குமே. இன்றைக்கி ஜோசியம் சொன்னால் தான், இன்றைக்கி நான் ஜோசியம் பார்க்குறேன்னு சொன்னால் இன்றைக்கி 10 பேர் ஆற்றுக்கு வந்துட்டே இருப்பேன். இப்போ கூட நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்டால் போகிறோம். ஏமாம்மா உங்களுக்கு ஜோசியம் தெரியுமா அப்படின்னு. இல்லை நீங்கள் என்ன நட்சத்திரம் சொல்லுங்கள், அதோட உங்கள் ஆத்துக்கார் என்ன நட்சத்திரம். சரி, 5 நிமிஷம் போட்டுக்கு போகிற செப்பலை கைட்டிட்டு இந்த பக்கம் திரும்பி நின்று பேச ஆரம்பித்தோம். இன்றைக்கி நம்ம கூட அப்படி ஒரு ஆகர்ஷண சக்தி நமக்கு ஜோதிஷத்து மேலே. தப்பு இல்லை, இருக்கட்டும். ஒரு விஷயத்துக்கு இப்படி பல காரணங்கள் சொன்னால் நமக்கு குழப்பமாக இருக்கிறது. நம்ம சுகதுக்கங்களுக்கு கிரகங்களின் போக்குதான் காரணமாக ஜோதிஷர் சொல்கிறபடி கிரகப்பிரீதி செய்வதா, அல்லது மாந்திரிகர்னா மந்திரசாஸ்திரம் சொல்கிறபடி குலதெய்வத்துக்கோ அல்லது வேறு தெய்வத்துக்கோ கிராம தெய்வத்துக்கோ பூஜை செய்வதா, அவர்கள் செய்யாது விட்ட அபச்சாரம்தான் காரணமாக அந்த தெய்வத்துக்கு சாந்தி பரிகாரம் செய்வதா, நோய் நொடி என்றால் வைத்தியமும் செய்யத்தானே வேண்டும், கடைசியில் எல்லாம் கர்ம பலன் என்றால் அது தீர்கிற போதுதான் தீரும் என்று வெறுமே இருந்து விட வேண்டியதானோ. இப்படியாக குழப்பம் ஏற்படுகிறது. அனுபவித்து தான் தீரணும் பிராரப்தம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அப்போது இந்த பரிகாரம் பண்ண வேண்டாமா, மருந்து சாப்பிட வேண்டாமா, கோவிலுக்கு போக வேண்டாமா, பேசாமல் சைலண்ட்டாக இருந்துள்ளாமா, அனுபவிச்சுட்டு பேசாமல் இருந்துள்ளாமா அப்படின்றதான ஒரு குழப்பமானது ஏற்படுறது. பல காரணங்களில் எது சத்தியம் என்று யோசித்தால் எல்லாமே சத்தியமாக இருக்கும். ஆதி காரணம் நம் கர்மம்தான் என்பது நிச்சயம். அந்த கர்மம் ஒன்றே பலவிதமான விளைவுகளை உண்டாக்குகின்றன. அந்த கர்மா தான் நமக்கு பல சிரமங்கள். மழை ஒன்றுதான், வியாதி ஒன்றுதான். மழை = வியாதி அப்படி சொல்கிறோம். மழை ஒன்றுதான், ஆனால் அதிலிருந்து எத்தனை விளைவுகள் உண்டாகின்றன. பூமி முழுவதும் ஈரம் உண்டாகிறது மழை பெஞ்சதுனால, ஈசல் உண்டாகிறது, பூச்சி வருது, தவளை கத்துகிறது, சில நொடிகள் பச்சென்று சில செடிகள் பச்சென்று தழைக்கின்றன, வேறு சில செடிகள் அழுகுகின்றன. இத்தனையும் ஒரே மழைக்கு அடையாளங்கள். ஏன்டா செடி செத்து போச்சு, மழை வந்தது அழுகி போச்சு, ஏன்டா நன்னா வந்திருக்கேன், மழை வந்தது வந்திருக்கு. இப்படி ஒரு மழைக்கு இத்தனை காரணம் சொல்கிற மாதிரி. இப்போ அதே மாதிரி மாந்திரீகமாகவும் ஜோதிஷ ரீதியிலும் வைத்திய சாஸ்திரப்படியும் நாம் குணம் பெற வேண்டிய வியாதிக்கும் ஒரு கர்மாவே காரணம். இன்னும் வாழ்க்கையில் வியாதியை தவிர பலவிதமான பிரச்சனைகள், பணத்தால், உத்தியோகத்தால், தேக பலத்தால், அறிவு சக்தியால் கவனிக்க வேண்டிய பிரச்சனைகள் எல்லையில்லாமல் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் கர்மம்தான். சயின்ஸ் படி எஃபெக்ட் இருந்தால் காஸ் இருந்தே ஆக வேண்டும், விளைவு இருந்தால் காரணம் இருந்தே ஆக வேண்டும். ஜகத் முழுதும் காரணம், விளைவு ரெண்டும் இருக்குது. இந்த ஜகத் பிரபஞ்சம் இருக்கு,
இது ரெண்டுமே எஃபெக்டாகவும் காசாகவும் இருக்குது. செயல் பிரதிச்செயல், ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் என்ற துவந்தத்துக்குள் தான் கட்டுக்கொண்டிருக்கிறது. பௌதிக சாஸ்திரம், ஃபிசிக்ஸ் முழுவதும் இந்த உண்மையைத்தான் விளக்குகிறது. ஜட பிரபஞ்சம், ஜீவ பிரபஞ்சம் ரெண்டும் ஒரே மூலத்திலிருந்தே வந்தால் ஜகத்துக்கு உள்ள இந்த விதி மனித வாழ்விலும் உண்டு. ஜட பிரபஞ்சம், ஜீவ பிரபஞ்சம் ரெண்டும் ஒரே மூலத்திலிருந்தே வந்ததால் ஜகத்துக்கு உள்ள இந்த விதி மனித வாழ்விலும் உண்டு. ஒரே மூல காரணம், பிரம்மங்கிற மூல காரணத்திலேருந்து தான் இந்த ஜகத்தும் உண்டாச்சு. பிரம்மங்கிற மூல காரணத்தினால தான் இந்த ஜீவனும் உண்டாச்சு. ஜகத்துங்கிற பிரபஞ்சமும் சரி, ஜீவன்கிற பிரபஞ்சமும் சரி, ரெண்டும் ஒரே மூலத்தில் இருந்ததே வந்ததால் ஜகத்துக்கு உள்ள இந்த விதி மனித வாழ்விலும் உண்டு. நம் செயலுக்கெல்லாம் நிச்சயமாக பிரதி உண்டு. இன்று நாம் அனுபவிக்கிற சுகங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் காரணம் நாம் முன்னமே இந்த ஜென்மாவிலோ பூர்வ ஜென்மாவிலோ செய்த நல்லது கெட்டவைகள்தான். சில சமயங்களில் நாம் சொந்த பாப புண்ணிய விளைவோடு குறிப்பிட்ட வேறு சிலரது பாப புண்ணிய பலனும் நம்மை சேர்வதாக சொல்வதுண்டு. அது எப்படி பண்ண முடியும்? நான் பண்ணுற பாபம் புண்ணியம் என்ன சேர்ந்தது, இன்னொருத்தம் பண்ண பாப புண்ணியம் எப்படி என்ன சேர முடியும்? ஆனால் அப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்கிறாருன்னா, குழந்தைக்கு வியாதி வந்தால் மாதா பிதாவின் பாப புலன், அம்மா அப்பாவுடைய பாப்பந்தான் குழந்தைக்கு வியாதி வந்திருக்குன்னு சொல்லுவா. அவர்கள் குழந்தைக்கு சதா சுசுரூஷை செய்வதையும் மனத்தால் அந்த குழந்தைக்காக அவர்கள் வேதனைப்படுவதையும் பார்க்கும் பொழுது இதுவும் நியாயம் என்றே தெரியும். என்ன பாபம் பண்ணுறதுனால தான் துக்கம் வந்தது, அவள் பாபம் பண்ணால் அதனால் துக்கம் வந்தது. எனக்கு இன்னொன்று கூட தோன்றுகிறது. அதாவது நமக்கு ஒரு கெடுதல் வந்தால் அது நம் சத்ருவின் புண்ணிய பலன் என்றும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறேன். இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான், எவனா சூன்யம் வச்சுட்டானோ அப்படிங்கிறான். இல்லை அவன் ஏதோ நினச்சான் அதனால தான் அப்படி வந்ததுங்கிறான். அவனுக்கு நல்ல நேரம் அதனால தான் எனக்கு கெட்ட நேரங்கிறான் இல்லையா? பிரபஞ்சத்தின் சகல ஆட்டத்துக்கும் காரணம் ஒரே ஒரு பராசக்தி தான். ஏகேவ சக்தி பரமேஸ்வரசிய சொல்லுவோம். அந்த ஒரே ஈஸ்வரனுடைய ஆக்ஞைப்படி தான் உலக இயக்கம் முழுதும் நடக்கிறது. அவன் பல விஷயங்களை சம்பந்தப்படுத்தி வருகிறான். இந்த உலகத்தில் எதுவுமே தொடர்பில்லாமல் நடக்கவில்லை. நமக்கு சம்பந்தமில்லாதவையாக தோன்றுவதை எல்லாம் உள்ளூர சம்பந்தப்படுத்தி வேடிக்கை பார்க்கிறான் சர்வேஸ்வரன். நாம் சம்பந்தம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம். இது எப்படி எனக்கு இந்த என்ன காரணத்தினாலும் எனக்கு வந்தது? இப்போ எல்லாரும் கேட்குறான், கேன்சர் நான் நன்னா தானே இருந்தேன், எனக்கு எப்படி கேன்சர் வரும்னு கேட்குறான். இப்போ இன்றைக்கி எல்லாருக்கும் கேன்சர் தான் பெரிய விஷயம். இப்போது ஒரு பாருங்க, இப்போ நிறையா விஷயங்கள் டிசீஸ் நேம் வைக்க முடியலன்னு சொன்னால் அந்த டிசீஸ்க்கான நேம் தெரியலன்னா as treated as கேன்சர். என்ன கேன்சர்னா ஒன் டைப் ஆஃப் கேன்சர். ஏன் அப்படின்னா அது இவனை கொஞ்சம் கொஞ்சமாக க்ஷயம் பண்ணிகிட்டே போகிறது, அழிச்சுட்டே போகிறது. ட்ரீட்மெண்ட்டு பண்ண முடியலை, கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எல்லாமே கேன்சருக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, கேன்சருடைய அந்த இதை கொண்டு போய் ஷூட் பண்ணி அதை அந்த செல்ஸ் எல்லாம் அழிக்கிறோன்னு சொல்கிறா. ஓகே, அவள் கூட இனிமேல் செல்ஸ் ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. அவளால் சொல்கிறது இல்லை, சொல்ல முடியாது. செல்ஸ் ஃபார்ம் ஆகுமா ஆகாதாங்கிறது இவனுடைய கர்மாவை பொறுத்து இருக்குது. அப்போ எதெல்லாம் மருந்துகளால் கட்டுப்படுத்த முடியாத அழிக்கக்கூடியதான வியாதியாக இருக்கோ அதுக்கு தான் கர்ம விபாகத்தில் க்ஷயரோகம் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி க்ஷயரோகமாக எந்தெந்த ரோகங்கள்லாம் இருக்கோ அந்த ரோகமெல்லாம் கேன்சர்னு பேர். அவ்வளோதான். ஒருவர் செய்கிற கர்மம், அதன் பலன், இவையே மனித வாழ்வின் சுகதுக்கங்களுக்கு முதல் காரணம். அவருடைய கர்மா தான் சுகதுக்கத்துக்கு காரணம். இதற்கு துணை காரணமாக அல்லது அடையாளமாக கிரகச்சாரம், தெய்வ குற்றம், ஆரோக்கிய குறைவு முதலிய அமைகின்றன. வியாதி வந்ததுக்கு என்ன காரணம்னு நாம் நினச்சி காசு நம்ம தேடினா கூட
அந்த காசு எல்லாமே கர்ம விபாகத்தில் இருக்கே, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸ்லேருந்து கிடைக்காது. காசு அவுட் சோர்ஸ்லேருந்து கிடைக்கவே கிடைக்காது. எந்த வியாதிக்கும் எந்த பிரச்சனைகளுக்கும் காரணம் நம்ம கர்ம விபாகத்தில் போய் தேடினா அதிலிருந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும். அங்கே போய் மேட்ச் பண்ணணும். அப்படியே எக்ஸாக்டாக இருக்காது. இன்னாருக்கு இந்த வியாதி வரும்னு கர்ம விபாகத்தில் கொடுக்குமான்னு அப்படியே கொடுக்காது. இந்த வியாதி வந்தால் அதுக்கு இதுதான் காரணம்னு காட்டும். இந்த வியாதியும் இந்த காரணமும் யாருக்கு ஒருத்தர் மேட்ச் ஆகிறதோ அது அவள் உடனே அதுக்கான பரிகாரத்தை சொல்லியிருப்பார். அங்கே ட்ரீட்மெண்ட் இருக்கும். கர்ம விபாகத்திலே ட்ரீட்மெண்ட் இருக்கும். இன்ன காரணத்தெல்லாம் இந்த வியாதி வந்ததுனால இந்த செயல்களை தொடர்ந்து இத்தனை நாள் டோசேஜ் எப்படி மருந்து சாப்பிட்றோமோ அந்த மாதிரி. ஆனால் மருந்து வேணால் லைஃப் டைம் சாப்பிட்றதுக்கு நமக்கு மனசு அக்செப்ட் பண்ணோம். ஒரு பரிகாரத்தை லைஃப் டைம் பண்ணுன்னு சொன்னால் மனசு அக்செப்ட் பண்ணாது. 10 நாள் பண்ணுன்னா அக்செப்ட் பண்ணாது. 3 நாள் பண்ணுன்னா அக்செப்ட் பண்ணாது. கணபதி ஹோமம் பண்ணிட்டோம், இன்னும் வியாதி குணமாகலை. ஒரே நாள் மாத்திரையை போட்டுன்னு சுகர் போச்சுன்னு சொல்ல முடியுமா? அந்த இடத்துல சொல்கிறார். அப்போது இந்த கர்மங்களுக்கு இந்த துக்கங்களுக்கு காரணம், சுக துக்கங்களுக்கு முதல் காரணம், துக்கத்திற்கு காரணம் கர்மா. அதற்கு துணை காரணமாக அல்லது அடையாளம், அந்த கர்மாதான்றதை நம்மளை காமிச்சு கொடுக்கறதுக்கு அடையாளமாக இருக்கிறது என்னது அப்படின்னா கிரகச்சாரம். கிரகங்கள் ஜாதக ரீதியில் இந்தந்த கிரகங்கள் இப்படி இருக்கிறதுனால இப்படி வந்தது அப்படின்னு சொல்கிறது. தெய்வ குற்றம், உபாசனம் பண்ணல அதனால் வந்தது அப்படிங்கிறதெல்லாம். ஆரோக்கிய க்ஷயம், வியாதி முதலியன அமைகின்றன அப்படின்னு சொல்கிறார். ஜன்மாந்தர கிருதம் பாபம் வியாதி ரூபேன பாத்தியதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அப்படின்னு இருக்குது ஸ்லோகம். ஆயுர்வேதத்தில் இருக்குது. இங்கிலீஷ் மெடிசனில் இந்த மாதிரி வராது. ஜன்மாந்தர கிருதம் பாபம் வியாதி ரூபேன வித்தியதே பாத்தியதே. வியாதி பாதிக்கிறதுனா ஜென்மாந்திரத்தில் பண்ண பாபந்தான் அப்படின்னு அங்கே காட்டுறார். ஜாதக ரீதியில், வைத்திய ரீதியில், மந்திர ரீதியில், அதாவது மாந்திரிக ரீதியில், மாந்திரிகன்னா நீங்கள் கேரளா நினச்சிக்கக்கூடாது, மந்திரத்தினால் பண்ணக்கூடியது. மாந்திரிக ரீதியில் எப்படி வேண்டுமானாலும் பரிகாரம் தேடிக்கொள்ளலாம். நம் கர்மா தீருகிற போது அவை பலன் தரும். மருந்து சாப்பிட்டேன், வியாதி குணமாகலை, பிரயோகம் பண்ணினேன், பரிகாரம் பண்ணினேன், அந்த வாத்தியார் பண்ணால் கிடைக்கல, இந்த வாத்தியார் பண்ணால் கிடைக்கல, எவரோ ஒரு சம்மந்தமே எல்லாம் ஒருத்தர் வந்து பண்ணியிருப்பார், அன்றைக்கி தீர்ந்து போயிருக்கும். அடாப்பாவி, அப்போ இவன் தான் பெரிய வாத்தியார் நினச்சிடுவான். எத்தனையோ டாக்டர்கிட்ட பெருசாக பார்த்துருப்போம், அவங்க தெரியா இருக்காது. ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட போயிருப்போம், அவன் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாக போயிடும். அது அந்த அவர் காக்காவுக்கா பரம்பரை விழுந்த மாதிரி ஏதோ ஒன்று சரியாக போயிடும். அதுக்கு என்ன காரணம்னா அவனுக்கு இத்தனை நாள் அனுபவிக்கணுங்கிறதான விதி, அந்த விதி தீர்ந்தால் அவனுக்கு அந்த பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். பகவான் விட்ட வழி என்று பக்தியோடு நம் வாழ்க்கையை ஈஸ்வரார்ப்பணம் செய்துவிட்டு பேசாமல் கிடக்கிற பக்குவம் இருந்தால் எல்லாவற்றையும் விட அது ஸ்லாக்கியம். அதுவே பெரிய பரிகாரம், உண்மையான பரிகாரம். ஏன் தெரியுமா? அந்த இடத்துல பகவான் விட்ட வழி அப்படின்னு இருந்துட்டோம்னா அப்போது டாக்டர் பேரில் நமக்கு எண்ணம் போகாது, ஜோசியர் பேரில் எண்ணம் போகாது. அவர் என்னத்தை பரிகாரம் பண்ணி கொடுத்தார், என்னத்தை பார்த்தார், ஜாதகம் பார்த்தார், என்ன அப்படியே தான் இருக்குன்னு ஜோசியரை திட்டமாட்டோம். பரிகாரம் பண்ணி வச்சுதான வாத்தியார்கள் சாஸ்திரிகளை திட்டமாட்டோம். மருந்து கொடுத்த டாக்டரை திட்டமாட்டோம். தயாரித்த கம்பெனியை திட்டமாட்டோம். ஏன்னா இவாழ்கிட்டெல்லாம் நம்ம போகலை. நாம் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கோம், என்னுடைய பகவான் விட்ட வழின்னு சொல்லும் பொழுது அப்போ உள்ளுக்குள்ளே நான் தான் இதுக்கு முழு காரணம், என் கர்மா தான் இதுக்கு காரணம், நாம் பண்ணினதோடைய வினை, முன்வினை இப்போ நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டோம். அப்போ ரியலைஸ் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பகவான் என்ன பண்ணுவார், சரி குழந்தை ரொம்ப நாளாக வருத்தப்படுறான், அவனுக்கு அனுகிரகம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற புத்தியோடு வந்துடுவார். அந்த எண்ணம் பகவானுக்கு வர்ற அளவுக்கு இவன் ரியலைஸ் பண்ணணும். பிராயஷ்சித்தமே அப்படி தான் சொல்லியிருக்கு. நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு சில உபன்யாசங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இதை பிராயஷ்சித்தமே அப்படி தான்.
நாம் நம்மளுடைய ஜென்மாந்திரத்தில் பண்ண பாபத்தினால்தான் நமக்கு இது வந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல நாம் ரியலைஸ் பண்ணி அதுக்கு பிறகு இதை அனுபவிக்கிறதுக்கு சிரமமில்லாமல் அனுபவிக்க இதுக்கு நம்ம என்ன வழி தேடலாம் போகிறது தான் பரிகாரம். இதை போக்கிக்கிறதுங்கிறது தப்பு, அதுவே சொல்ல முடியாது. போக்குறதுங்கிறது பகவான் பார்த்துப்பார். பகவான் இன்னும் சொல்ல போனால் பகவான் கூட சொல்ல மாட்டான் மீமாம்சா சாஸ்திரத்தில். கர்மா பார்த்துக்கோ, நீ பண்ண கர்மா உன்னை பார்த்துக்கோ, அந்த கர்மாவுடைய வினை திரும்ப சரியாக போயிடும். ஆனால் பகவான் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நமக்காக கருணாரூபமாக வந்து அனுகிரகத்தினால கர்ம பலத்தை நம்ம சிரமப்படாமல் அதே சமயத்தில் சீக்கிரமாகவும் அனுபவிக்கிறதுக்கு ஹேத்துவு பண்ணி மறுபடியும் மேற்கொண்டு இந்த மாதிரியான கர்மாவை சேர்த்துக்கிறதுக்கான ஒரு வழியும் வகுக்காமல், அது ரொம்ப முக்கியம். மேற்கொண்டு வேறு சேர்த்துட்டுருக்கோம். இப்போ நிறையா நம்ம என்ன பண்ணுறோன்னா, மூட்டையாக கட்டின்னு வந்தது இல்லாமல் இங்கே வந்து இன்னும் அந்த மூட்டையை விருத்தி பண்ணிகிட்டே இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டு வரும்போது இன்வெஸ்ட் பண்ணோம், எவ்வளோ ஒரு மூட்டை பாபத்தை இன்வெஸ்ட் பண்ணோம், இந்த ஜென்மாவில் போகும்போது 3 மூட்டையாக எடுத்துன்னு போயிடும். அந்த அளவுக்கு நம்ம தூக்கின்னு போகிறோம்னா எல்லாரும் இல்லை, யார் யாரும் அந்த மாதிரி உபாசனையில் இல்லாமல் இருக்காலும். அப்போது நம்மளுடைய பிராயஷ்சித்தம் பண்ணும்பொழுது நம்ம என்ன கர்மாக்கள் என்ன பாவங்கள் பண்ணோம்னு ரியலைஸ் பண்ணணும். முதல்ல நான் தான் தப்பு பண்ணேங்கிறத நம்ம கன்விக்ட் ஆகணும். அந்த கன்விக்ஷன் ரொம்ப முக்கியம். கன்விக்ட் ஆனதுக்கப்புறம்தான் நீங்கள் இதுக்கு போகணும், பரிகாரத்துக்கு போகணும். எடுத்த உடனே பரிகாரம் பண்ணால் பலிக்கவே பலிக்காது. எந்த கோர்ட்லையாவது எடுத்த உடனே ஜட்ஜ்மெண்ட் வருமா? ட்ரையல் வரும், அதுக்கப்புறம் கன்விக்ட் ஆகணும், இல்லைன்னா கன்விக்ட் ஆக்கிடுவா. எப்படியோ ஒன்று அந்த கன்விக்ஷன்றது ஒன்று ரொம்ப தேவை. ஒன்று நீயா ஆகணும், இல்லைன்னா வாக்கிடுவா. அது நியாயமாகவோ இதுவாகவோ அந்த வாத சாதுரியத்தில் ஆகிடும். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் தண்டனை. அந்த தண்டனையை நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டு வெளியில் வந்துட்டால் அதுக்கப்புறம் அந்த தப்பு பண்ணவதாக நீங்கள் ஆக மாட்டேன். அந்த மாதிரி தான் நம்ம ரியலைஸ் பண்ணுறதுங்கிறது வந்து நம்மளுடைய ட்ரையல். கோர்ட்டில் ட்ரையல் ஒன்று நடக்கிறது, அது ரியலைஸ் பண்ணுறது ட்ரையல். நாம் தான் பண்ணினோம் அப்படிங்கிறத ஆணித்தரமாக நம்பி இதுக்கு பகவான்கிட்ட சரணாகதி அடையிறேன் அப்படின்னு நினைக்கிறது கன்விக்ஷன். அதுக்கப்புறம் அதை அனுபவிக்கிறது பிராரப்தம். நீங்கள் ஒத்துண்டு உடனே கன்விக்ட் ஆனால் 14 வருஷங்கிறது 7 வருஷமாக போகும். இருக்கா இல்லையா? இன்றைக்கி கோர்ட்டில் இருக்கா, தண்டனை இருக்கா இல்லையா? அப்படி தானே இருக்குது. நான் சரண்டர் ஆகிட்டா ஜட்ஜ்மெண்ட்டு தண்டனை கம்மி, நிரூபிக்கப்பட்டால் தண்டனை ஜாஸ்தி. இது எங்கேருந்து வரும்? நம்மளுடைய சாஸ்திரத்துலேருந்து வந்தது தான், பிராயச்சித்தத்துலேருந்து வந்தது தான். இதெல்லாம் இருக்குது. பிராயச்சித்த மயூக்கம்னு ஒரு இதில் இருக்குது, அதில் இருக்குது. அப்படி கன்வெர்ட் ஆகிட்டோம்னா சரியாக போச்சு. அந்த மாதிரி இந்த துக்கம் இந்த சுகம் இதை அனுபவிக்கிறது எல்லாத்துக்குமே மூல காரணம் நம்மளுடைய கர்மா. இந்த பூர்வ ஜென்ம கர்மாவில் நாம் என்னென்ன விஷயங்களை மனசுனாலையும் வாக்குனாலையும் சரீரத்தினாலையும், நாம் மனசுன்னா இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், வாக்குங்கிறது கர்மேந்திரியங்கள், அது ஞானேந்திரியங்கள்லேயும் எடுத்திருக்கு. இந்த சரீரம், இதனால் நம்ம திரிகரணங்களால் எந்த விதமான காரியங்கள் பண்ணினோமோ அந்த காரியங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இப்போ இருக்கக்கூடியதான நம்மளுடைய லைஃப் ஸ்டேட்டஸ். எதை நம்ம வந்து இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோமோ அது அதோடது. அப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜென்மாவில் இதை புரிஞ்சுனுட்டோம். தெய்வாதீனமாக இந்த கல்யாண நகர் அசோசியேஷனில் இப்படி ஒரு தெய்வத்தின் குரல் உபன்யாசம் வச்சதுனால நாம் இந்த தெய்வத்தின் குரல் புஸ்தகத்தை 10 பேர் 20 பேர் 50 பேராக சேர்ந்து படிக்க நமக்கு என்ன தெரியறது? கர்மாவால் தான் இதுன்றது நமக்கு புரிய வர்றதே. இந்த புரிஞ்சதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணோம்னா, அப்படியே விட்டுடாமல் இன்னையிலிருந்து ஃப்ரம் டுடே இதற்கு மேலே கர்மாவால் நம்ம தப்பு பண்ணாமல் பாபத்தை சேர்த்துக்காமல் இருக்கிறதுக்கு முயல வேண்டும்.
பாபத்தை சேர்த்துக்காமல் இருக்கிறதுனா எப்படி பண்ண முடியும்னா, சாஸ்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அதுபடி வாழணும். ஓஹோன்னு அதுக்குன்னு உங்களே உடனே பஞ்சாயத்தை கட்டி குண்டலம் போட்டுட்டு போய் அக்னிஹோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லலை. சாஸ்திரம் அதெல்லாம் கூட தான் சொல்லியிருக்கு, அதுதான் முக்கியமாக சொல்லியிருக்கு. அந்த மாதிரி போங்கன்னு சொல்லலை. ஆனால் யாரையும் மனசால் கெடுதல் நினைக்காமல் இருக்க முடியுமா? ரொம்ப சுலபம். அதுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண வேண்டாம். எது மேலேயும் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்க முடியுமா? ரொம்ப சுலபம். அதுக்கும் யாருமே வேண்டாம். பொய் பேசாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதுக்கும் யாருமே வேண்டாம். இந்த 3 பண்ணிண்டு எதுவாக இருந்தாலும் ஈஸ்வரார்ப்பணம். பகவானுடைய இஷ்டம் இன்றைக்கி இப்படி நடக்கிறது, பகவானுடைய இஷ்டம் என்ன பகவான் இப்படி செய்ய வச்சிருக்கார், நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. பகவான் என்னை இப்படி செய்ய வச்சுருக்கார், நான் எதை பண்ணுறனோ அதுக்கு பகவானுக்கு பிடிச்சதாக இருக்கணும். பெரியவாளை பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒரு க்ஷணத்துலேயும் நான் இந்த ஒரு ப்ராக்டிஸ் பண்ணின்னு இருக்கேன், பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சரியாக வருமா பாருங்கள். எனக்கு இந்த பெரியவா அந்த பெரியவாங்கிறதே கிடையாது. எந்த பெரியவா எனக்கு மனசில் தோன்றதோ அந்த பெரியவா. அதாவது மகா பெரிவாளாகட்டும், புது பெரிவாளாகட்டும், பால பெரிவாளாகட்டும், ஆதிசங்கரர் ஆகட்டும், எனக்கு 70 பேரும் எனக்கு ஒரே ஆதிசங்கரர் தான். நம்ம எல்லோரும் அப்படி தான் இருக்கோம். வசதாக அப்படி தான் இருக்கோம். நாம் ஒரு காரியம் பண்ணும்பொழுது இப்படி எதோடு இது பார்க்க போகிறோம், ஏதோ ஒரு பண்ண போகிறோம்னா பக்கத்தில் பெரியவா உட்காந்துருந்தானா இதை ஒத்துப்பாலான்னு பார்க்கணும். ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் நீங்கள் மனசுக்குள்ள நினைக்கலாம். ப்ராக்டிஸ், சின்ன ப்ராக்டிஸ். இதை காரியம் பண்ண போகிறோம், இதை பெரியவா ஒத்துப்பாளா பக்கத்தில் உட்காந்தா? அது எப்படி பெரியவா ஒத்துப்பா? அப்போனா இது பண்ணக்கூடாது. இவ்வளோ தான். இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணின்னு வந்தாலே நாம் நிச்சயமாக நிறைய பாபங்கள்லேருந்து நம்ம தப்பிச்சிடுவோம். புண்ணியங்கள் சேர்ந்து வந்துருக்கோம். புண்ணியங்கள் பண்ண தான் பாவம் க்ஷயமாகும். புண்ணியங்கள் எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணணும். பாவங்களை ஈஸ்வரார்ப்பணம் பண்ண முடியாது, பகவான் ஏற்றுக்க மாட்டார். புண்ணியத்தை தான் ஏற்றுப்பார் அவர். புண்ணியங்களெல்லாம் பண்ணும்பொழுது பாபங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். எப்படி ரெடியூஸ் ஆகணும்? பண்ண பாபம் ரெடியூஸ் ஆகாது, பண்ண போகிற பாபமெல்லாம் வராமல் இருக்கும். பண்ண பாபம் ரெடியூஸ் ஆகாது. பண்ண பாபம் ரெடியூஸ் ஆகிறதுங்கிறது வேறு விதத்தில், அது வேறு சோர்ஸில் இருக்குது. தானத்தினால பாபங்கள்லாம் போகும். புண்ணியங்களை பண்ண என்ன ஆகிறது? மேற்கொண்டு தவறுகள் பண்ணாமல் இருப்போம். அதுதான் ப்ராக்டிஸ். மேற்கொண்டு நம்ம தப்பு பண்ணாமல் போயிட்டே இருப்போம். அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை வச்சுண்டு கார்த்தாலையும் ராத்திரியும் ஒரு 5 நிமிஷம் ஈஸ்வர தியானம் பண்ணணும். தூங்கி எழுந்துன்னு ஒரு 5 நிமிஷம் பகவானை நினச்சிட்டு பேசாமல் உட்காந்துட்டுருக்கிறது. தூங்க போகும்போதும் ஒரு 5 நிமிஷம் பகவானை நினச்சிட்டு பேசாமல் கண்ணை மூடின்னு உட்கார்றது. இது சின்ன ப்ராக்டிஸ். இங்கே இருக்கிறவா, இங்கே உபன்யாசத்துக்கு வந்திருக்கிறவா, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவா எல்லாரும் இந்த ஒரு விஷயத்தை பெரியவாளை மனசில் தியானம் பண்ணிட்டு இதெல்லாம் தொடர்ந்து பண்ணி நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வு, ஒரு ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை அடையக்கூடியதான ஒரு மார்க்கத்தோடு நாம் மேற்கொண்டு பிரவேசிப்போம்.